வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து துறை சார்பில் 500 புதிய பேருந்து சேவையை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னை மாநகரத்திற்கு புதிய மாநகர சிறிய பேருந்துகளும் தொடக்கம். இந்தியாவின் வணிக முன்னுரிமைக்கு முடிவு கட்டப்போவதாக அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவின் வணிக சமநிலையில் பற்றாக்குறை நிலவுவதால் அதிரடி நடவடிக்கை. புல்வாமாவில் தீவிரவாத தாக்குதலால் பாதுகாப்பு படையினர் உயிரிழக்கவில்லை என காங்கிரஸ் கருத்து. தகுந்த சான்றுகளை வெளியிட மத்திய அரசு தயங்குவது ஏன் என மீண்டும் கேள்வி. படை வீரர்கள் தாயின் காலில் விழுந்து வணங்கிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ராணுவ தாக்குதல் குறித்து போலியாக பரவும் கருத்துக்களை நம்ப வேண்டாம் என வேண்டுகோள். காஷ்மீர் எல்லையில் பதுங்கி இருந்த தீவிரவாதிகள் 2 பேர் சுட்டுக்கொலை. ஊடுருவலை தடுக்க இந்திய பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் தீவிரம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து துறை சார்பில் 500 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை சார்பில் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை உள்ளிட்ட மண்டலங்களுக்கு 133 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் சென்னை மாநகரத்திற்கு புதிய மாநகர மற்றும் சிறிய பேருந்துகளையும் அவர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். வணிகத்தில் இந்தியாவிற்கு அளித்து வரும் முன்னுரிமைக்கு முடிவு கட்டப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், இந்தியாவுடனான வணிகத்தில் அமெரிக்காவின் இறக்குமதி ஏற்றுமதியை விட 1,93,000 கோடி ரூபாயாக உள்ளதாக தெரிவித்தார். வணிக முன்னுரிமை அளிக்கும் திட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய பொருட்கள் வரியில்லாமல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், இந்த வணிக முன்னுரிமை திட்டத்திற்கு முடிவு கட்ட உள்ளதாக குறிப்பிட்டார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுவதே அமெரிக்காவின் வணிக சமநிலையில் பற்றாக்குறை நிலவுவதற்கு காரணம் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டார். மக்களை நேரடியாக சந்திக்க அதிமுக நிர்வாகிகள் தயங்குவதாக விமர்சனம் செய்துள்ள டிடிவி தினகரன், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய அத்தியாயத்தை மக்கள் தொடங்கி வைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நெல்லை திருமண்டல பேராயர் கிறிஸ்துதாஸை சந்தித்து ஆசி பெற்றார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேர்தலில் ஆதரவு கேட்டு பிஷப்பை சந்திக்கவில்லை என்றும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆசி பெற்றதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக பாடுபடும் இயக்கம் என தெரிவித்தார். மக்களை நேரடியாக சந்திக்க அதிமுக நிர்வாகிகள் தயங்குவதாக விமர்சனம் செய்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய அத்தியாயத்தை மக்கள் தொடங்கி வைப்பார்கள் எனவும் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்களை அம்மாவுடைய வழியில நான் முன்னே தான் சொன்னேன். உங்க தொலைக்காட்சியில எல்லாம் முன்ன 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னப்பே ஒரு சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன். அதில் தான் எஸ்டிபிஐயோட இப்போ கூட்டணி அமைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்துருக்கேன். இன்னொரு 2 கட்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு சீட் தரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சீட் தரேன்னு சொல்லியிருக்கேன். வந்தால் பார்ப்பேன். இல்லைன்னா தேர்தல் அறிவிச்சதா 39 சீட்டில் நாங்கள் நிற்போம். இதே நிலை தான் இப்போ தமிழ்நாடு. அது ஒரு சாம்பிள் தேர்தல். நான் திரும்ப சொல்கிறேன். சில பேர் பெக்குலியர் தேர்தல் இருக்கிறாங்க. எதுவுமே இப்பயும் வரப்போகிறது புது கணக்கு எழுத போகிறாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து சொல்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புதிய கணக்கு தான். இந்த கணக்கு பாருங்கள், மக்கள் மனநிலை வெளிப்படும். உங்களுக்கு தெரியாதா வெளில சொல்ல மாட்டீங்க, அவ்வளவுதான். பிரதமர் மோடியின் தந்திரம் தமிழகத்தில் பலிக்காது என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சியை விட சுய விளம்பரம்தான் மோடிக்கு முக்கியம் எனவும் விமர்சனம் செய்துள்ளார். பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர் மாதிரி இல்லை. அவர் பிரச்சாரம் பண்ணினேங்கிறார். 5 வருஷமா தேர்தல் பிரச்சார வேலையை தான் பார்க்குறாரு, தவிர ஒரு பிரதமர் வேலையை பார்க்கல. அதனால பிரதமரை பற்றி பேசுறதே நமக்கு அதை பேசலாம், நமக்கு இந்த காலத்தை தான் வீணாக்க முடியும். ஏன்னா அவருக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் கிடையாது, அவருடைய சுய விளம்பரம் தான் முக்கியம். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை.
கஜா புயலை வந்து பார்க்க முடியாத பிரதமர், அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாத பிரதமர். அதே போல் கன்னியாகுமரியில் மிகப்பெரிய புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, அதான் பிரளயம் வந்தது, ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இறந்து விட்டார்கள். அதை போய் பார்க்காத பிரதமர் இப்போ தேர்தல் சமயத்தில் திருப்பூர் வராரு, மதுரைக்கு போகிறாரு, 6ஆம் தேதி வந்து சென்னைக்கு வராரு, தேர்தலுக்காக வராரு, தேர்தலில் வந்து வெற்றி பெறதுக்காக வராரு. ஆனால் பிரதமருடைய எந்த தந்திரமும் தமிழக மக்கள் மத்தியில் பலிக்காது. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். புல்வாமாவில் பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தது விபத்தில்தான் என்றும் தீவிரவாத தாக்குதலால் இல்லை என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் தற்கொலை படை தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் 40 பேர் உயிரிழந்தனர். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படையினர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விமானப்படை தாக்குதல் தொடர்பான சான்றுகளை அரசு வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திக் விஜய் சிங் ஏற்கனவே கோரியிருந்தார். இந்நிலையில் புல்வாமாவில் நிகழ்ந்தது தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றும் அது விபத்து என்றும் தனது டுவிட்டர் பக்கத்தில் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். விமானப்படை தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகள் 300 பேர் என்று அரசும் 400 பேர் என்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் 250 பேர் என அமித்ஷாவும் குறிப்பிட்டிருப்பதையும் திக் விஜய் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராணுவ வீரரின் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார். டேராடூனில் முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது ராணுவ வீரர்களின் தாயின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தினார். वीर चक्र वाइफ ऑफ सुहाग सिंह 10 गढ़वा। அதன்பின் பேசிய நிர்மலா சீதாராமன் ராணுவ தாக்குதல் குறித்து போலியாக பரவும் கருத்துக்களை நம்ப வேண்டாம் எனவும் ராணுவ வீரர்களின் நேர்மையை தவறாக வழிநடத்த முயற்சிப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வருங்காலத்தில் ராணுவ வீரர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் கூடுதலாக 8000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் ட்ரால் என்னும் இடத்தில் பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையில் தீவிரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ட்ரால் நகரில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினரும் ராணுவத்தினரும் இணைந்து அங்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது துப்பாக்கி சண்டையில் தீவிரவாதிகள் 2 கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை பிடிப்பதற்காக தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழ்நிலை வந்தால் இந்தியா மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தயங்காது என்று எச்சரித்துள்ளார். இரு நாடுகளும் போர் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை என்றாலும் போரில் தோல்வியை சந்திக்கும் நிலையில் அணு ஆயுத தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் ஒருபோதும் தயங்காது என பஞ்சாப் முதலமைச்சர் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் பஞ்சமும் தலைவிரித்து ஆடி வருவதால் அவர்கள் இந்தியாவுடன் போரிட முடியாது என அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் போர் தொடுத்தால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்காது என்றும் பஞ்சாப் முதலமைச்சர் மீண்டும் ஒருமுறை எச்சரித்தார். இதனிடையே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று பஞ்சாப் அமைச்சர் நவ்ஜோத் சிங் சித்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளதில், மத்திய அரசு பயங்கரவாதத்தை அழிக்கிறதா அல்லது மரங்களை அழிக்கிறதா என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசியல் ஆதாயங்களுக்காக ராணுவத்தை பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அத்துடன் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சினைகளை திசை திருப்ப முயற்சிக்க வேண்டாம் எனவும் மத்திய அரசுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக வேலையில்லா திண்டாட்டம், கருப்பு பண நடவடிக்கை, பயங்கரவாத நடவடிக்கைகள், விவசாயிகள் தற்கொலை போன்ற முக்கிய பிரச்சினைகளை போர் முழக்கத்தின் மூலம் மத்திய அரசை திசை திருப்பிவிட்டதாக நவ்ஜோத் சிங் சித்து குற்றம் சாட்டியுள்ளார்.
அஜ்மீர் தர்காவிற்கு வர விரும்பும் பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்க இந்தியா மறுப்பதாக பாகிஸ்தான் மத விவகாரங்கள் துறை அமைச்சர் நூர் அல் ஹக் காத்ரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள காஜா மொய்னுதீன் சிஷ்டி தர்காவில் இந்த மாதம் உருசு விழா நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்கு பாகிஸ்தானிலிருந்து முஸ்லிம்களும் வருவது வழக்கம். புல்வாமா தாக்குதல், அதையடுத்து விமானப்படை பதிலடி ஆகியவற்றால் இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் அஜ்மீர் தர்காவிற்கு வர விரும்பும் பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியா விசா வழங்க மறுப்பதாக அந்நாட்டின் மத விவகாரங்கள் துறை அமைச்சர் நூர் அல் ஹக் காத்ரி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தர்கா விழாவுக்கு சுமார் 500 பேர் புறப்படுவது கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு அஜ்மீர் உருசு விழாவிற்கு செல்ல 503 பேருக்கு விசா மறுக்கப்பட்டதையும், டெல்லி ஹசரத் நிசாமுத்தீன் அவுலியா உருசு விழாவிற்கு விண்ணப்பித்த 400 பேரில் 190 பேருக்கு தான் விசா வழங்கப்பட்டதையும் நூர் அல் ஹக் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் சாந்தா கோச்சாரிடம் நிதி மோசடி குறித்து அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் சாந்தா கோச்சார் தனது பதவிக்காலத்தில் வீடியோகான் நிறுவனத்திற்கு கடன் வழங்கியதில் பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவருடைய கணவர் தீபக்கிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு முறைகேடாக பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட புகாரை அடுத்து விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இதனிடையே சாந்தா கோச்சார் 4வது நாளாக விசாரணைக்காக மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அப்போது அவர் பதவி வகித்த காலத்தில் வழங்கப்பட்ட கடன்கள் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பாக சிபிஐயும் வழக்கு பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் சென்னை விமான நிலையம் 3வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக விமான நிலைய தலைவர் KN ராமச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை விமான நிலைய மேம்பாட்டு பணிகள் குறித்த நிர்வாக குழு கூட்டம் மீனம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் விமான நிலையத்தின் தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பியுமான KN ராமச்சந்திரன், விமான நிலைய இயக்குநர் சந்திரமௌலி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய விமான நிலைய தலைவர் KN ராமச்சந்திரன், சென்னை விமான நிலையம் சரக்குகளை கையாளுவதிலும் பயணிகளின் வருகை எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் இந்திய அளவில் 3வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், விமான நிலைய வளாகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் மகா சிவராத்திரியையொட்டி சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று இரவு முழுவதும் பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மகா சிவராத்திரியன்று 1008 சிவலிங்க பூஜை நடைபெற்றது. உலக அமைதி, வளம் ஆகியவற்றை வேண்டி இந்த பூஜை நடத்தப்பட்டதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவிலில் நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. பல்வேறு நடன பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியர் இதில் பங்கேற்று பரதநாட்டியம் ஆடினர். கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் பரதநாட்டியத்தை கண்டுகளித்தனர். தமிழகத்திற்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களவைத் தேர்தல் பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த முடிவெடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவேன், என் தலைமையில் மதிமுக கருப்பு கொடி காட்டும் என்று தஞ்சை ஜில்லாவில் நொறுங்கி கிடந்த தென்னந்தோப்பிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அறிவித்தேன். அறிவித்தபடி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார், நாங்கள் எதிர்ப்பு காட்டப் போவதில்லை.
வண்டலூர் அருகே நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடியால் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தேர்தல் பதற்றத்தால் மு.க.ஸ்டாலின் திணறி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நாளைய தினம் தாம்பரம் கேளம்பாக்கத்தில் உள்ள திடலில் உரையாற்றுகிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்வார்கள். இது தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். இதுல ஸ்டாலின் வேற ஒரு அறிக்கை கொடுக்கிறார். விருதுநகர்ல 6ஆம் தேதி அவரோட கூட்டணி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆட்சியாளர்களை அகற்றும் என்று சொல்கிறார். விருதுநகர் 6ஆம் தேதி கூட்டணி கூட்டமா, சென்னையில் தாம்பரத்தில் நடக்கக்கூடிய கூட்டணி கூட்டமா என்றால் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டணி கூட்டம்தான் தமிழகத்தில் வெற்றியை குவிக்கப் போகிறது. ஏனென்றால் கண்டபடி பேசுகிறார், தன்னை விற்று கொண்டவர்கள் என்று சொல்கிறார், மனசாட்சி இல்லாமல் இவர்கள் விலை பேசினார்கள் என்று சொல்கிறார். அதாவது ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்ற பதற்றத்தில் ஸ்டாலின் பேசுகிறார். அதனால் அவருக்கே தெரியும் இன்னைக்கு அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள் என்று. தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் அனல் காற்று வீசும் என்றும் பகல் நேர வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடை காலம் என்பதால் மேகங்கள் இன்றி வானம் தெளிவாக இருப்பதாலும் நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கில் இருந்து வரும் வெப்பக்காற்றால் தமிழக வானிலையிலும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை சில நேரங்களில் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள 4614 சிசிடிவி கேமராக்களை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக கோயம்பேடு பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதன்படி கோயம்பேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1609 சிசிடிவி கேமராக்களும், சிஎம்பிடி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 999 சிசிடிவி கேமராக்களும், மதுரவாயில் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2006 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதனை கோயம்பேட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயரதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் வேன் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட 12 பேர் ராமேஸ்வரத்திற்கு வேனில் சுற்றுலா வந்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினர். உச்சிப்புலி என்ற இடத்தில் அவர்களது வேன் சென்றபோது பின்னால் வந்த சரக்கு வாகனம் ஒன்று அதன் மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் உட்பட 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் திடீரென உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள தெம்மரப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவரது மனைவி சுமித்ரா கடந்த சில நாட்களுக்கு முன் பிரசவத்திற்காக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுமித்ரா அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய அவருக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து மீண்டும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சுமித்ரா திடீரென உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் தான் சுமித்ரா உயிரிழந்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
மன்னார்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள துணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்காக லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் ஆகியவை கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் கரியம்பட்டியில் கிணறு தூர்வாரும் பணியின் போது நேர்ந்த விபத்தில் 2 உயிரிழந்தனர். காயமடைந்த 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பெண்ணாகரம் அருகே கரியம்பட்டியில் கிணற்றை தூர்வாரும் பணியில் பெரிய தோட்டம்புதூரை சேர்ந்த 6 பேர் ஈடுபட்டனர். பணி முடிந்து ஒரு தொட்டியில் கிணற்றை விட்டு மேலே வரும்போது கிரேன் கோளாறால் 6 பேரும் கிணற்றில் விழுந்தனர். இந்த விபத்தில் குப்புசாமி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த முனியப்பன், பெருமாள், பழனி, முருகன் உட்பட 5 பேரை ஊர் மக்கள் மீட்டு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சிகிச்சை பலனின்றி பழனி உயிரிழந்தார். மற்ற 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிணறு தூர்வாரும் போது நேர்ந்த விபத்தில் 2 பலியானது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவில்லிபுத்தூர் கோவில் விழாவில் கொதிக்கும் நெய்யில் சுட்ட அப்பத்தை மூதாட்டி கரண்டி இல்லாமல் கையால் எடுப்பதைக் கண்ட மக்கள் வியப்படைந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெருவில் உள்ள பத்ரகாளி அம்மன் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவில் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுட்டு வெறும் கையால் எடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு முத்தம்மாள் என்கிற 86 வயது மூதாட்டியும் பூசாரிகள் சுந்தர மகாலிங்கம், கணேசன், இருளப்பன் ஆகியோரும் கொதிக்கும் நெய்யில் சுட்ட அப்பத்தை கரண்டியை பயன்படுத்தாமல் வெறும் கையை விட்டு எடுத்தனர். நெய்யை பக்தர்களின் நெற்றியில் பூசியதுடன் அப்பத்தை பக்தர்களுக்கு இனிமமாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை கண்ட பக்தர்கள் வியப்படைந்தனர்.